இது டிவிகே அரசா இல்ல வந்து டிஎம்கே அரசா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இருவரும் வந்து ஒரு வகையில ஏதோ கள்ள கூட்டணியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ வந்து இப்போ அதாவது ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு இவர் தான் காரணம், சேகர் பாபு தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமே கோபத்துல இருக்கிறதா உண்மைமா. இப்ப நான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன். உள்ளபடியே வந்து ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு வந்து சேகர் பாபு ஒரு காரணம். நீங்க நெருங்கிட்டா என்னை தவிர யாரும் முதலமைச்சரை நெருங்க முடியாது. யாரு? சேகர் பாபு. சேகர் பாபு எதிர்ப்பாளர் அத்தனை பேரும் ஸ்டாலின் எதிர்ப்பாளர் ஆயிட்டாங்க. அது காரணம் சேகர் பாபு நடந்துகிட்ட அந்த ஆட்டிடியூட். அதாவது கட்சியில் இருக்கிற இரண்டாம் மட்ட தலைவர் இருக்காருல்ல, அதுல 2 பேருக்கும் கடும் போட்டியே நடந்துச்சு. யாருக்கு? மா சுப்பிரமணியத்துக்கும் சேகர் பாபுக்கும் யார் ஜட்டியை துவைக்கிறதுன்றதுலாம் மிகப்பெரிய ரகலே நடந்துச்சு. அந்த ஜட்டி 2ஆ கிழிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க. நீ என்ன மீடியா, நீ எந்த ஊடகம், நீ யூடியூப்லாம் வந்து சேனல் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை இவரும் முடிவு பண்றாரு. அந்த வியாதி வந்து பாத்தீங்கன்னா வந்து மேயருக்கு வந்துச்சு. நீ எந்த மீடியா? அதுதான் இல்லையா? அப்புறம் முன்னாடி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கார் கதவு சாத்தும் போது புடவைலாம் எடுத்து உள்ள விட்டேன். பார்த்தோமா இல்லையா? ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் கார் கதவு திறந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து அன்னி புடவைய வந்து சரி பண்ற. நீ எல்லாம் ஒரு அமைச்சர். ஏன்னா மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சு இருக்குது எப்பவுமே. என்னமோ வந்து இவர் தலையில தான் எல்லாம் ஓடுற மாதிரியும். அதான் அது முகத்தை பாத்தீங்கன்னா எப்பவுமே உருன்னு வச்சுக்கிறது. அப்படியே கூட போகும்போது பாத்தீங்கன்னா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கமா. சேகர் பாபு அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு வழக்கை வந்து அவசர வழக்காக எடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அவருடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களையும் இன்னும் தோண்டி எடுக்கணும் அப்படின்னு டிவிகே அரசு மும்முரமாக செயல்படுது அப்படின்ற ஒரு செய்திகளும் பரவுது. நான் சொல்றேன் பாருங்க, முதல்ல இது காலங்காலமா இப்படிதான் பழிவாங்க நடவடிக்கை தான் இது பண்றது. இல்ல அதுக்கு காரணம் இருக்குமா? நான் சொல்றேன், கடந்த காலத்துல அங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த சினோரா அசோக் இருக்காரு, அவங்களுக்கும் அந்த எலெக்ஷன் நேரத்துல மிகப்பெரிய மோதல் உருவானது உண்மைதான். இவர் அடிச்சாரு பிடிச்சாருன்னு சொல்லிட்டு அங்க இந்த சம்பவம் மட்டுமே நான் சொல்றேன். இந்த சம்பவத்தை நீங்க துறை ரீதியா வந்து அவர் என்ன ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுங்க. அதை நான் குறுக்க நிற்க மாட்டோம், நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த சம்பவத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரு தரப்புக்கும் வந்து வாக்குவாதங்கள் நடந்தது உண்மை. 2 தரப்புக்கும் நடந்துச்சு. அவர் என்னெல்லாம் பேசினார் தெரியுமா உங்களுக்கு? சினோரா அசோக்கும் வார்த்தைகள் விட்டார், இவரும் வார்த்தைகள் விட்டார். அவங்க தள்ளினாங்க, இவங்க தள்ள, இதெல்லாம் நடந்துச்சு 2 தரப்பும். நான் அது அந்த விஷயத்தை நான் சொல்ல. இப்போ நீங்கள் துறை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறநிலையத்துறையை வந்து நிர்வாகம் பண்ணார், அதில் இவ்வளோ ஊழல் பண்ணார்னா நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுங்க. ஆனால் அந்த சம்பவத்தின் அடிப்படையாக நீங்கள் எடுக்கிறதுன்னு கேட்டால் யாரையா கூல் டவுன் பண்ணுறதுக்கு, அந்த சினோரா அசோக் கூட கூல் டவுன் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இது சரியான நடவடிக்கை கிடையாது. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அன்னைக்கு சம்பவம் நடந்தது, 2 தரப்புக்கும் வந்து மோதல் வந்தது, நம்ம பார்த்தோம். அவரும் நிதானமற்று இருந்தார், பல மேடைகளை பேசும்போது சொல்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே நான் விஎஸ் பாபு நான் சொல்கிறேன். ஏங்க விஎஸ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேர்தல் முடிவுக்கெல்லாம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு அடிச்சிருக்காருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோமே, பேசுறது பேச்சே இருக்கு பாருங்க. இப்படி பண்ணிட்டு நல்லா தெரியுது அவர் வந்து பார்த்தோம்னா நிதானமற்று பேசுகிறாருன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல ஒழுங்குபடுத்திக்கணும். முதல்ல இருக்கிற நபர்களை நீங்கள் ஒழுக்கமான நபர்களை நிற்க வைக்கணும். எல்லாரையும் நம்ம சொல்ல முடியுமா? 108 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 108 பேருமே வந்து ஃப்ராடுங்க மோசடியாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில். ஆனால் இல்லை, இப்போ சேகர் பாபு அவர்கள் மீது கை வைத்தால் திமுக ஆட்டம் கண்டுடும்னு நினைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாதுமா. திமுகலாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாதுமா. நேற்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேகர் பாபு இடத்துல பரிதியில் எழுதியிருந்தார். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சேகர் பாபு இல்லைன்னா இன்னொரு பாபு வருவாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க பண்ணும்போது எனக்கு என்னன்னா, அதாவது இது டிவிகே அரசா இல்ல வந்து டிஎம்கே அரசா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இருவரும் வந்து ஒரு வகையில ஏதோ கள்ள கூட்டணியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ வந்து இப்போ அதாவது ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு இவர் தான் காரணம், சேகர் பாபு தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமே கோபத்துல இருக்கிறதா சொல்றாங்க. உண்மைமா இல்ல, அது இப்ப நான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன். உள்ளபடியே வந்து ஸ்டாலின் அவர்களோட தோல்விக்கு வந்து சேகர் பாபும் ஒரு காரணம். ஏன் காரணம் சொல்கிறேன்னா, அவர் என்ன பண்ணார்னா அது வந்து அவர் காரணம், ஸ்டாலின் அவர்களும் காரணம். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது இவர் என்ன பண்ணார்னா வந்து சேகர் பாபு இவரை சுற்றி ஒரு வளையம் போட்டார். யார் சுற்றி? முதலமைச்சர் சுற்றி ஒரு வளையம் போட்டார்.
அந்த வளையம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெருக்கமானவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக குடும்பம் வீட்டுக்குள்ளேயே போவார். எல்லா மாவட்ட செயலர் இருக்காங்களாம் நேராக வீட்டுக்குள்ளே போகணும். அவர் ஹாலோடு முடிஞ்சிடும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போவார், கிச்சனுக்கு போவார், எல்லா இடத்துக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் பயணிக்கிறவர், அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்ற வந்து அண்ணனுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அண்ணனுக்கு வந்து முறவாசல் இவர் தான் பண்ணுறாரு, மீன் வாங்கி வந்து இவர் தான் கொடுக்குறாரு, மளிகை சாமான்லாம் இவர் தான் வாங்கி வந்து போடுறாரு. இப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டுக்கு சேவை செய்யக்கூடிய அத்தனை விஷயம் நான் தான் செய்கிறேன்ற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லும்போது ஒரு வளையத்தை போட்டார். கட்சியினர்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற வந்து வட்டத்தில் இருக்கிறவங்க பொறுப்பாளர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யணுங்கன்னா வந்து எளிதாக வந்து முதலமைச்சரை அணுக முடியும். ஆனால் இவர் வந்த பிறகு என்ன செஞ்சார்னா ஒரு சுற்றி ஒரு வேலியை போட்டு என்னை தாண்டி யாரும் வந்து பார்க்கக்கூடாது, பாதுகாப்பு பிரச்சனை, புரோட்டோக்கால் படி நீ வந்து அணுகணும். நீங்கள் புரோட்டோக்கால் எதுக்கு போடணும்? ஆஃபீஸருக்கு போடலாம் புரோட்டோக்கால், கட்சியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரோட்டோக்கால் போடக்கூடாது. ஏன்னா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவட்ட செயலர், என்னை தாண்டி தான் நீங்கள் வந்து எது வேணாலும் நீ என்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட நீ டேரெக்டாக. அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் விழுந்துச்சு. அங்கே இருக்கிற வந்து உளவியலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து குளத்தூரில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஒரு தொலைதூரத்தில் பார்க்கக்கூடிய வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் ஆகிட்டார். இதுதான் உண்மை. இவ்வளோ பண்ண நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, நீங்கள் தேர்தலில் நான் போட்டிடலண்ணா, நான் வந்து குளத்தூர் பகுதியில் நான் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், தேர்தலே நான் போட்டிடல அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருக்கணும். நீங்கள் இங்கே பாட்டுன்னு வந்து அங்கே டைட் கொடுத்த உடனே உங்களுக்கு சினோரா குடிச்சு வச்சு உங்களுக்கு டைட் கொடுத்த உடனே குளத்தூர் தொகுதியை ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டீங்க. ஆனால் அந்த குளத்தூர் தொகுதியில் யார் வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வட்ட பொறுப்பாளர், வட்ட செயலர் இவங்க தான் பேசணும். அங்கே இருக்கிற வட்ட செயலர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாலின் தான் நினச்சிட்டான். இதுதான் உண்மை. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்னார், ஒரு வட்ட பொறுப்பாளர், ஒரு கவுன்சிலரு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கேட்கும் போது அங்கே வந்து ஒரு கும்பல், ஒரு பெண்கள் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி. இது எப்படி இருக்கு பாருங்க, எதுக்குற ஆரத்தி எடுக்கிறது? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த முகம் சொல்லிக்கிற பப்ளிக் முகம் சொல்லிக்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றுவார். ஏன்னா அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. உண்மைதான், வேலைகள் நடந்திருக்கு. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஏன்னா அவ்வளோ முதலமைச்சர் தொகுதியில் அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. ஆனால் வந்து ஜொலிக்குது, இது அப்படி மினுக்குது தொகுதி, அதனால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னாங்க, களப்பணி செய்யவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல 7000 வாக்குகள் வித்தியாசம் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தெருக்கள் சொல்லுங்களேன், ஒரு 4-5 தெருக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விட்டாங்க. அது நல்லா தெரியுது. 7000 வாக்குகள் போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி, கணிசமான ஒரு குறிப்பிட்ட வந்து வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக வந்து விசாரிச்சிட்டாங்க. அப்போ அங்கே வந்து வேலை செய்யறதுக்கான அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய தொகுதியில் கவனம் செலுத்தி போயிட்டார், இங்கே விட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல யார் ப்ரொவிஷன் கொடுக்குறது? எல்லாமே பணப்பட்டுவாடலேருந்து எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அந்த பணப்பட்டுவாடை முழுசாக போய் சேர்ந்துதான் பார்க்கறது யார்? பணப்பட்டுவாடை நடந்துச்சு. அந்த பணப்பட்டுவாடை வந்து முழுமையாக போய் அந்த பகுதியில் போய் சேர்ந்துதான் சொல்லி பார்வையிடுறது யார்? அந்த கட்சியில் இருக்கிற சார் தான் மாவட்ட செயலர் தான் பண்ணணும். நீங்கள் மாவட்ட செயலர் தான் அங்கே போய் லாக் ஆகிட்டார்ல, அங்கே அவருக்கு நெருக்கடி ஆகுது துறைமுகத்தில். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் விட்டாச்சு. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் நெருங்கி நின்றுக்கிட்டால் என்னை தவிர யாரும் முதலமைச்சரை நெருங்க முடியாது. யார்? சேகர் பாபு. அவர் பிஹேவியரே என்னை கேட்டால் இன்னும் நான் சொல்லிட்டோமா ஒரு விஷயம், சேகர் பாபு எதிர்ப்பாளர் அத்தனை பேரும் ஸ்டாலின் எதிர்ப்பாளராக ஆகிட்டாங்க. அது காரணம் சேகர் பாபு நடந்துக்கிட்ட அந்த ஆட்டிடியூட், அந்த செயல்பாடு இருக்குல்ல, அதுதான். அதாவது ஒரு ஊடகங்களை வந்து நீ எந்த சேனல் கேட்கறது, இதெல்லாம் நக்கல். இது எந்த சேனல் கேட்க நிறைய தடவை கேட்டார். அவங்க மட்டும் கிடையாது, அங்கே வந்து மேயர், அங்கே குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேயர் மீதான எதிர்ப்பு, சேகர்பாபோட எதிர்ப்பு தான் வந்து அந்த 8000 வாக்கு 7000 வாக்கு வித்தியாசம் வச்சுக்கிட்ட உள்ளபடியே ஸ்டாலினுக்கு வந்து எதிராக கிடையாது. இவங்க மேலே உள்ள எதிர்ப்பு தான் அங்கே இதுவாகிடுச்சு. அதை வந்து கரெக்டாக உளவுத்துறை கிட்ட அதாவது தகவல் வாங்கி அதை செயல்பட்டு சரி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் தோற்றுருக்க மாட்டார். ஆனால் இங்கே வந்து அதை தாண்டி மிஷினில் வேலை செஞ்சாங்களா, இவிஎம் மிஷினில் அது இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றி பெற வேண்டிய தொகுதி. அங்கே ஒரு 7000 வாக்கு வித்தியாசம் தோக்குறாருன்னா எதிர்ப்பு என்னன்னு பார்க்குறோம். சேகர் பாபு நடந்துக்கிட்ட பல விஷயங்கள் இருக்குங்க, 1-2 கிடையாது. 21 அவர்களை கூழ்படுத்துறதுக்காக தான் விஜய் அவர்கள் சேகர் பாபு மீது நடவடிக்கை எடுக்கிறாரோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியினர்னும் போது விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த மன வேற்றுமைகள்லாம் வந்து இருக்கதாமா செய்யும். இவருக்கு நான் கேட்கிறேன், ஆனால் இல்லை அப்படி கிடையாது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை வந்து எடுக்கும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்ய முடியும்? இப்போ நடவடிக்கை எடுக்கும்போது அந்த ஒரு கோபம் இருக்க தானே செய்யும். அதுக்காக ஃபோன் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்களா? நீங்கள் துறை ரீதியாக வந்து ஊழல் நடவடிக்கை, எனக்கு கூட நானும் கூட யோசித்தேன்.
இப்போ துறை ரீதியாக ஊழல் வழக்கு எடுத்தாங்கன்னா அதை சொல்லலாம். பட் இந்த வழக்கில் என்ன பெருசாக பண்ண முடியும்? ஒரு கேஸ் நீங்கள் கேஸ் நம்முடைய ரெஜிஸ்டர் கணிப்பு என்னவா இருக்கும்? முதல்ல செந்தில் பாலாஜி மீது தான் வந்து இவங்க கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஆனா ஸ்டாலினை வீழ்த்திய சேகர் பாபு அவர்களை தான் குறி வைக்கிறாங்கன்னும் போது அப்படி இல்லை. டிஎம்கேக்கு சாதகமா இல்லை நடந்துக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஸ்டாலினை வீழ்த்ததும் கிடையாது, திட்டமிட்டு பண்ணுறது கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டம் 2021 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான விசுவாசின்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ட கட்சியினோட இந்த மட்டம் இருக்குல்ல, மேல் மட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 24 மணி நேரம் நீ அவர் கூடவே உட்காந்துருந்தீங்கன்னா மற்ற நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திக்கணும் பேசணும்னு இருப்பாங்கல்ல. நீங்கள் 22லேருந்து நான் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அரசியல் கூர்ந்து கவனிச்சா தெரியும், 22லேருந்து 24 வரைக்கும் முதலமைச்சர் அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் யோசிச்சு, நான் சொல்கிறது ஸ்டாலின் அவ்வளோ சொல்கிறேன். 22லேருந்து பார்த்தீங்கன்னா 21 ஆக்சஸ் பண்ணலாம். 22லேருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எளிதாக வந்து கட்சியினரே பண்ண முடியாது. நீங்கள் என்ன விசாரிச்சு பாருங்கள். அதாவது கட்சியில் இருக்கிற 2ஆம் மட்ட தலைவர் இருக்கார்ல, அதில் 2 பேருக்கும் கடும் போட்டியே நடந்துச்சு. யாருக்கு? மா சுப்பிரமணியத்துக்கும் சேகர் பாபுக்கும் யார் ஜட்டியை துவைக்கிறதுன்றதுல மிகப்பெரிய ரகலே நடந்துச்சு. இது அந்த ஜட்டி 2ஆக கிழிச்சிட்டாங்க. உண்மைமா இது பெரும் சண்டை நடந்துச்சு. யார் ஜட்டியை துவைக்கிறதுன்றது பெரும் தகராறு. அமைதிப்படை படத்தில் வரா மாதிரி அதில் 2 ஜட்டி 2ஆக தான் கிழிஞ்சுது. அதில் பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேகர் பாபு போயிடுச்சு. அது நடந்தது. ஏன்னா இப்போது அதுக்கு காரணம் என்ன? முதலமைச்சர் வந்து 200 நம்ம தான் அடிக்க போகிறோம், மாற்றே கிடையாது, களத்தில் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். உள்ளபடி என்னன்னா தவைக்காவும் சரி திமுகவும் சரி ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம். இல்லைம்மா, இது நான் அப்படி பார்க்கல. ஊழல் இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த வழக்கில் வந்து நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண முடியும்? மிஞ்சி நீங்கள் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடி வழக்காக கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிறகு இந்த சொத்து விஷயங்களையும் எடுக்கிறாங்க. இல்லைம்மா, அதுக்கு பிறகு அது எடுக்கட்டும், பார்க்கலாம். ஊழல் வழக்கு மற்ற விஷயங்கள் ஏதாவது எடுத்தாங்கன்னா முதல்ல இது வந்து ஆரம்பத்தில் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா செய்யக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம். இதனாலலாம் வந்து தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தலைமை வந்து அப்படியே கூல் டவுன் ஆகணும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம உறுதியாக நம்ம நம்பலாம். என்ன நம்பலாம்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பலவீனப்பட்டிருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும், உள்ளபடியே அந்த வீரியத்தோடு இருக்கிற மாதிரி இருந்தால் கேட்டால் எங்கள் கட்சியின் மீது வந்து பழிவாங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கோவப்பட சொல்லணும். அமைதியாக கடந்து போகிறாங்க. அப்போது திமுக வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் மீது நடவடிக்கை எடுத்தால் அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்து கூட ஒரு வேளை வந்து சேகர் பாபு மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சிக்காரங்க வந்து ஒரு லெவல் தாண்டி யோசிப்பாங்க. எப்போவுமே அந்த கட்சியில் மட்டும் எப்பவுமே இந்த திமுகவில் மட்டும் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு லிமிட் தாண்டி என்ன இருந்தாலும் நம்ம கட்சிக்காரங்க விடக்கூடாதுங்க, இப்படிலாம் பண்ணுறதுக்கு வந்து அனுமதிக்கூடாதுங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. பட் சேகர் பாபு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் லேட்டாக யோசிப்பாங்க. ஏன் சொல்லுங்கள், இவர் பண்ண ஏன்னா எல்லாருமே கடுப்பில் இருக்காங்க. கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க, நீ என்ன மீடியா, நீ எந்த ஊடகம், நீ அதாவது யூடியூப்லாம் கிடையாது, இது யூடியூப்லாம் வந்து சேனல் கிடையாது, இது அவர் சொன்ன வார்த்தை. அதெல்லாம் நம்ம மைண்டில் நிற்குது. இது யூடியூப்லாம் மீடியா கிடையாது, இவர் தான் முடிவு பண்ணுறாரு. அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேயருக்கு வந்துச்சு. என்ன வியாதி? நீ எந்த மீடியா? அதுதான் இல்லையா எல்லாரும், நீ எந்த மீடியா? எனக்கு அதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவை வந்து இவங்க மதிக்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் தான் அந்த நீலம் பண்பாட்டு மையம் அந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் போய் கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், இது யூடியூப்லாம் நாங்கள் மீடியாவை ஒத்துக்க மாட்டோம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய இதிலே தெரியுதுலாம் அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு. அப்டேட் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னால் ஓரளவுக்கு ஒரு 70-80% என்னால் சொல்ல முடியுமா, அவ்வளோ தகவல் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அட்ஜஸ்ட் தொகுதி தான் எனது, மாதவரம் தொகுதியில் தான் நான் இருக்கிறேன். தினம் குளத்தூர் தாண்டி தான் வரணும். அவ்வளோ வேலை நடந்துருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா ஜெயிச்சுட்டு இருக்கலாம். இந்த தோல்வியே வந்திருக்காது. உள்ளபடியே இன்னும் கொஞ்சம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் கட்சி. உள்ளபடியே இப்போ அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கிறது, அங்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அங்கே வேக்கண்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ கவனமாக இருந்திருக்கணும். அப்போது முழுக்க நான் சொல்கிறேன், சேகர் பாபுவோட கவனக்குறைவு தான். அலட்சியம் சொல்ல மாட்டேன், கவனக்குறைவு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை. அப்புறம் முன்னாடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார் கதவு சாத்தும் போது புடவைலாம் எடுத்து உள்ளே விட்டேன், பார்த்தோமா இல்லையா? ஒரு அறநிலைத்துறை அமைச்சர்
கார் கதவை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணி புடவையை வந்து சரி பண்ணுற தகுதியா உனக்கு? இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு அமைச்சர் நீ, உனக்கு அதுவா வேலை அப்படின்னு சொல்லு. அண்ணி கொஞ்சம் புடவை கொஞ்சம் வந்து உள்ளே எடுத்துங்க நீ சொன்னால் முடிஞ்சிச்சு. புடவையை நீ எல்லாம் ஒரு அமைச்சர், நீங்கள் சொல்லுங்க, நியாயமாக சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த காட்சியெல்லாம் பார்த்தோமா இல்லையா? நீ போய் வஞ்சர மீன் வாங்கி கொடுக்குற, கருவாடை வாங்கி கொடுக்குற, இல்லை மளிகை வாங்கி கொடுக்குற, கரும நீ என்னவா பண்ணிட்டு போ. ஆனால் நீ அண்ணி மேலே வந்து ஒரு விசுவாசம், அண்ணன் வந்து பார்க்கணும். இதை சொம்பல் அடிச்சாங்களாமே, உண்மையா? நான் என்ன சொல்லுது? ஸோ எனக்கு எது நல்லா திமுக காரர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. இந்த விஎஸ் பாபு 2011 கரெக்ட் 2011 நினைக்கிறேன். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ஃபண்டு கொடுத்தாங்க. பெரம்பூர் தொகுதியில் நடந்த விஷயம் சொல்கிறேன். பெரிய ஃபண்டு ஒன்று கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வாக்காளர் கொடுத்தேன். இவர் அப்படியே அமுக்கிட்டார் அதை அப்படின்னு ஒரு தகவல் நம்ம பார்க்கல. தகவல் போய் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே போய் உட்காந்து, அதுவும் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் தான் அந்த டீமே போச்சு. இது வேற யாரோ போய் தலை போகிறால, போனதே யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி போயிட்டு உட்காந்து ஏன்னா அவங்களுக்கு தகவல் போகும். திமுக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தால் கூட ஸ்பை வைப்பாங்க, இவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் சேகர்பாபு மேலே கோபத்தில் இருக்கிறாங்கன்னா, பணம் கொடுக்கப்பட்ட பணம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. சேகர்பாபு எப்படி அண்ணன் ஜெயிச்சுவார்? நம்ம எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். சேகர்பாபுவோட பிஹேவியர் வந்து ஒஸ்டா இருக்குது. அவர் மீதான கோபம் வந்து அதாவது எல்லாரும் என்கிட்ட என் நண்பர்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் சொன்னாங்கன்னா, இந்த ஆளால் வந்து சேகர்பாபுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கெட்ட பேர் அப்படி சொன்னாங்க. ஏன்னா மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சு இருக்குது எப்பவுமே. என்னமோ வந்து இவர் தலையில தான் எல்லாம் ஓடுற மாதிரியும். அதான் அது முகத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே உருன்னு வச்சுக்கிறது. அப்படியே கூட போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ பார்த்துன்னா இருந்தேன் எல்லா வேலைக்கும். இது உள்ளபடியே எனக்குலாம் நானும் வருத்தப்படுவேன். அன்னைக்கு ஒரு காட்சி, ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி சொல்ல போகிறாரு. அங்கே மக்கள் அழற காட்சியை பார்க்கும்போது நமக்கு வந்து கண் கலங்குது. நீ அதுக்கு எழுதுன்னு வர இங்கே உன்னை பார்க்கும்போது தான் நமக்கு வெறுப்பு வருது. அந்த மக்களை பார்த்தா நமக்கு கண்ணில் தெரிய வருது. உண்மையில பயங்கரமாக அழுதாங்கம்மா மக்கள். இது வரைக்கும் நான் வரலாறுல பார்த்ததே இல்லை. அரசியல் வரலாறு இது வரைக்கும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி தெரிவிக்க போகும்போது தோற்ற ஒருத்தர் வந்து நன்றி தெரிவிக்க போகிறாரு. அந்த மக்கள் அழுதுதை நான் வந்து பார்க்குறேன். நீ என்ன செய்கிற கூட சேர்ந்து அழுதுன்னு வந்துனுங்கிற. இது அது அழுதா பார்க்குற மாதிரியா இருக்கு உன்னை? நீலாம் சொல்லுங்க, அழுதா உன்னை பார்க்குற மாதிரியா இருக்கு? நீ கடந்த காலத்தில் நீ பண்ணது, அதுக்கப்புறம் இந்த சவுக்கு சங்கருக்கு மீது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் கொண்டு போய் கொட்டினாங்கல்ல, அதில் ஏதோ ஒரு ரவுடிக்கிட்ட வந்து இவர் ஃபோனில் பேசுறது, அவரை இவர் மிரட்டுறது. இது ரவுடி வந்து இவர் மிரட்டல, ரவுடி வந்து இவர் மிரட்டுறது, இதெல்லாம் நிறைய வந்தது இல்லை. நம்ம பர்சனலாக போகலம்மா, ஃபேமிலிக்குள்ளே நடந்தது அந்த மகள் திருமணம், நம்ம அதெல்லாம் நம்ம போகல. இந்த விஷயம் பேர் நீ உன்னுடைய ஆடியோ வெளியானது, அப்புறம் மேயரும் நீங்கள் நடந்துக்கிற அந்த விதம், எந்த மீடியான்னு கேட்குறது, எல்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகார திமிரில் வந்து சேகர்பாபு நடந்தது உண்மை. ஆனால் அதுக்காக இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் அதை நியாயப்பார்வையில் பார்த்தீங்கன்னா வேற வழக்கு எடுங்க. நீங்கள் சொத்து குவிச்சிட்டாரு அறநிலைத்துறையில், இதெல்லாம் வந்து அது பண்ணலாம் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தை தள்ளுமுள்ளு பண்ணும். அவரும் சாதாரண ஆள் கிடையாது. யார்? சினோரா அந்த அசோக்கும் அவரும் வந்து சாதாரணமாலாம் இல்லை. அவரும் அங்கே ஒரு தௌலத் தான். சேகர்பாபு எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் ஒரு சாதாரண ஆளாக இருப்பாரா? அவரும் ஒரு தௌலத் தான் வச்சுங்களேன். அது வந்து அந்த நடவடிக்கையை வந்து விட்டுருந்தேன். ஏன்னா அன்றைக்கி எலெக்ஷன் அப்போ எல்லாம் தள்ளுமுள்ளு நடக்கும். செல்ஃபோனில் குத்துனாரு, அதை பண்ணார், இதை பண்ணார். அப்போ அவங்ககிட்ட ரூலிங் இருக்குது. இதை இப்போ அடுத்த தேர்தல் நிற்கிறாரு, சினோரா பாஸ்கர் வந்து செல்லில் குத்துவார் இல்லையா? அதெல்லாம் நடக்கும். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேணாம்னு நான் சொல்லவே முடியும். ஊழல் நடவடிக்கை, தவறான நடவடிக்கைன்னா எல்லாம் முறைகேடு நடந்துச்சுன்னா தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போக முடியாதுல்ல. கண்டிப்பாக சார். அது வந்து அப்போ பி டீம்ன்றது உண்மையாயிடும். உண்மைதான், கிட்டத்தட்ட ஏறக்குறைய அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் இது வந்து இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்து போயிடலாமா? ஆனால் சட்டம் ஒழுங்கில் வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கில் கூட நான் சொல்கிறேன், இந்த பாலியல் குற்றங்கள் தான் நம்மளால் வந்து இப்போது நான் உள்ளபடியே நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் தான் என்ன தான் சிங்கப்பெண்ணு அது இதுன்னு எல்லாம் வச்சா கூட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.5 கோடி பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு 1.5 லட்சம் போலீஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து லீவில் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி இந்த பந்தோபஸ்து அதுக்கு சொல்லி ஒரு 50,000 போயிடும்.
மொத்தமே 1,00,000 போலீஸ் தான் ஆக்டிவாக இருக்கிறதுன்னு வச்சுங்க. அதாவது மக்கள் பணியில் இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8,5 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறதுலாம் சாத்தியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மற்ற குற்றங்களாவது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தில் நடக்கிற கிரைம் திடீர்னு வந்து நடக்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது, உணர்ச்சிவசப்பட்டு நடக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து போலீஸை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாலியல் குற்றங்கள் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் பண்ணுறா சொன்னால் அப்போ அங்கே பயமே இல்லைன்னு அர்த்தம். டம்மு டும்முன்னு 2 பேரும் போட்டாங்கன்னு வச்சுங்க போலீஸு. போலீஸ் கைகள் கட்டாமல் இங்கே மனித உரிமை ஆர்வலர்லாம் கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா எது நல்லா அழுத்தமாக பதிவு பண்ண மனித உரிமை ஆர்வலர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல, அவங்க பொத்திட்டு இருந்தாங்கன்னா போதும் 2 பேரும் டமால் டிமின்னு போட்டாக்கா க்ளீனாக ஆகிடும், பெர்ஃபெக்டாக ஆகிடும். அப்போ இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்காது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இது வந்து நம்ம இப்படி பண்ண முடியாதுங்க, இவங்களை கைது பண்ணி இவங்ககிட்ட கதையெல்லாம் எழுதி வாங்கி அதுக்கப்புறம் இவனை கொண்டு போய் வச்சு அவனுக்கு வந்து ஏமா அந்த அளவுக்குலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூடு சொரணை சிலையில் போட்டால் ஐயோ நம்ம வந்து குழந்தைங்க பட்னியாக இருக்குமே, பசி இருக்குமே, அந்த மாதிரி யோசிக்கிறோம்லாம் இவனுங்க. ஒரு 9 வயசு குழந்தைய கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பச்சை குழந்தைய கொண்டு போயிட்டு ரேப் பண்ணுறான்னா அவன் எதுக்கு அவன் குடும்பத்துக்கும் லாய்க்கு இருக்க மாட்டான், நாட்டுக்கும் அவனால் எந்த பிரயோஜனம் கிடையாது, அவனால் இன்னும் சில ஆபத்து தான் நடக்கும். அவனுக்கு எந்த தைரியம் வருது? ஏன்னா இதெல்லாம் நான் உடனே நான் தூக்கில் போட்டுற போகிறாங்க. நம்மளை கொண்டு போய் நம்ம இங்கே வந்து நான் வடகொரியாவில் இருக்கிற மாதிரியா வந்து ஒரு இங்கே வந்து நமக்கு தண்டனை வழங்க போகிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வெறிநாயை வந்து ஒரு மாதம் வந்து பசியில் வச்சுட்டு குடோனில் இவனை கொண்டு போயிட்டு 2 பேரும் தூக்கி அதில் உள்ளே போட்டாக்கா முடிஞ்சிச்சு. அப்படி பண்ணணும். 1 மாதம் பட்னியாக இருக்கணும் அந்த நாய்கள், இது வெறி நாய்கள். அதில் தான் கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 நாய் இருக்குன்னா அதில் 2 பேரும் தூக்கி போட்டால் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தண்டனை இருந்துச்சுன்னா நடக்குமா? பயம் இருக்கும்ல. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காது. நம்ம மனசு திருப்திக்கு இதெல்லாம் பேசிக்க வேண்டியது தான். இதெல்லாம் நடக்காது. ஆனால் உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, இந்த காணொளி பார்க்குறத வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஒரு மன்றாடி கேட்டுக்கிறதுன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துங்க. அதுக்காக இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. நம்ம பொருள் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் நீங்கள் வளர்க்குறோம் சரி, அக்கம்பக்கத்தில் ஒரு என்ன சொன்ன ஒரு குழுவாக இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது இல்லையா, குரூப்பாக கொத்து அந்த அப்பார்ட்மெண்ட் அது இந்த மாதிரி வரிசை நம்ம தனி வீடாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக பெண் குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுன்றது தான் எனக்கு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நீங்கள் மற்றதெல்லாம் நம்ம 1000 பேர் 1000 குறை சொல்லலாமா, போலீஸை குறை சொல்லலாம், ஆட்சியை குறை சொல்லலாம், ஆனால் இழப்பு யாருக்கு? கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள நம்ம பத்திரமா பார்த்து ரொம்ப ஜாகிரதையான நாய்கள் ரொம்ப வெறி பிடிச்சி அலைகிறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா குடிகார நாய்கள் ஆகிட்டானுங்க. இப்போ குடியை திருத்த முடியாது. டாஸ்மாகெல்லாம் மூடுறதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க, சரிங்களா? அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தா முற்றிலும் வந்து போதையெல்லாம் ஒழிக்க முடியாது. இவங்க ஒழிக்கிறதுக்கு அந்த மாதிரி அரசு இப்போ வந்து வரவும் போகிறது கிடையாது. இந்த அரசு போய் இன்னொரு அரசு வந்தாலும் இதான் நடக்க போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறி பிடிச்சி அலைகிற நாய்கிட்ட வந்து நம்ம தான் வந்து எப்படி வந்து ஒரு ரேபிஸ் வந்த நாய்கிட்ட வந்து எப்படி நம்ம தற்காத்துப்போம், அந்த மாதிரி தான் நம்ம எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா, நன்றி.